அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு பிப்ரவரி மாதத்தின் 17ஆம் தேதி, மாசி மாதத்தின் 5ஆம் தேதி நெஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது. இந்த அமாவாசை திதி இன்று மாலை 6:27 போதே தொடங்கிடுங்க. நாளை மாலை 6:30 வரைக்கும் இருக்குது. இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டின் அதாவது 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. கிரகண டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதியம் 3:26 இருந்து 7:57 வரைக்கும் இருக்குதுங்க. எப்போதுமே கிரகண நேரத்தில் சில மாற்றங்கள் வானளவில் நடக்க தொடங்குங்க. அந்த மாதிரி நடக்கும்போது கோள்களுக்கு இடையே மாற்றங்கள் உண்டாகும். அது நம்மளுடைய ராசிகளையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டு சூரிய கிரகணத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரப்போகுது. அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் முறையான இறை வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகணமானது இந்த முறை நமக்கு கும்பராசியில் நிகழ இருக்குதுங்க. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுது. மேலும் எதிரியாக கருதப்படும் சனி பகவானினுடைய ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். மேலும் ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சிலருக்கு வெற்றியை கொடுக்கும், சிலருக்கு தோல்வியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரி, எந்தெந்த ராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொஞ்சம் சரியாக நடந்துக்கிட்டீங்கும்போது அந்த பிரச்சனை வராமையே தப்பிச்சுக்க முடியும். சரி, முதல் ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். மேலும் இந்த சூரிய கிரகணமானது சிம்ம ராசியில் 7வது வீட்டில் நடக்குது. இதனால் இந்த ராசிக்காரங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இக்காலத்தில் எடுக்கிறத அவங்க தவிர்க்கணும். பணியிடத்தில் உங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்சம் உங்களுக்கு வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நீங்கள் கவனக்குறைவினால் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும். இப்போ வேலை செய்கிறீங்கும்போது அங்கே கவனச்சிதறலால் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நீங்கள் மேலதிகாரிங்க கிட்ட திட்டு வாங்குற மாதிரி கூட ஒரு நிலைமை கூட வரும். அதனால் ஏதாவது ஒரு யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நல்ல மைண்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி. கன்னிராசியினுடைய 6வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்கள் வேலையை கெடுக்கிறதுக்குன்னு எதிரிங்க அதிகமாக முயற்சி செய்வாங்க. இக்காலத்தில் யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க, சரிங்களா? அப்படி நம்பினீங்க அப்படிங்கும்போது ஏமாற்றத்தை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை மீண்டும் தொடங்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அதாவது பெண்டிங் ஒர்க் வச்சிங்க அப்படிங்கும்போது அதை முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துட்டே இருக்குங்க. மேலும் இந்த சமயத்தில் அடிக்கடி உங்களுக்கு கோபம் வரும். மேலும் முன்கோபம் அதிகமாக வரும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சக ராசி. விருச்சக ராசியினுடைய 4வது வீட்டில் சூரிய கிரகணம் நடக்க இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு பெற்றோரின் ஆரோக்கியம் குறித்த கவலை ரொம்ப அதிகரிக்கும். இக்காலத்தில் பணத்தை முதலீடு செய்கிறத தவிர்க்கணும். கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கெட்ட சவகாசம், அதாவது நண்பர்கள் விஷயத்தில் உள்ள உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கெட்ட சகவாசம் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்கள் மேலேயே பழி போட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நீங்கள் தான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகளையும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசியினுடைய முதல் வீட்டில் சூரிய கிரகணம் நடக்க இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரங்க மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான மனக்குழப்பம் ஏற்படும்.
தேவையற்ற மனக்கவலைகள் வந்து அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும். தம்பதிகளிடையே பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் வந்து அதிகரிக்கும். பண பிரச்சனையும் அதிகரிக்கும். சிக்கிய பணம் கைக்கு வராமல் சிரமப்படுத்தும். தொழிலில் பிரச்சனைகளை அதிகமாக வந்து சந்திக்க நேரிடும். இப்போ நான் சொன்னதுலேயே பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக வந்து இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மீனராசி. மீனராசினுடைய 12வது வீட்டில் சூரிய கிரகணம் வந்து நடக்க இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரங்க பண விஷயங்களை கையாளும் போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது நல்லது. எதிர்பாராத வகையில் செலவு வந்து அதிகரிக்கும். மேலும் தொழிலதிபர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும். ஒரு சின்ன விஷயம்னாலும் நீங்கள் டாக்டரை பார்க்குறதுங்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு அல்லது வயிற்று பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரலாம். அதனால் கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சாலும் உடனே வந்து டாக்டரை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த டைமு இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில், அந்த கிரக தசாபுத்தியெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். இருந்தாலும் இதில் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான 5 ராசிக்கு உண்டான பலன்கள் தான். மேலும் உங்களுடைய ராசி வந்து இதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன காலத்தில் நீங்கள் பிறந்த டைமு, அந்த தேதி, கிழமை, இடம் அதை பொறுத்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து மாறுபடும். இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படின்னாலும் இதில் ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு மேட்சிங்காகவும் இருக்கும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் வராத மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் கிரகண டைமில் நம்ம மனதுக்குள்ளாரையாவது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அவங்களுக்குரிய மந்திரம் சொல்கிறது, ஏதாவது ஒன்று தியானம் மாதிரி பண்ணுறதே வந்துட்டு நமக்கு பாதி பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி விட்டுரும். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் வந்து நல்லதே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.